ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ் கேஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் தி மார்க் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாஸ் இல்லைனா ஃபெயில் எப்படி போடுறது யூசிங் தி இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன் ஆல்ரெடி போன வாரம் ஃபார்முலாஸ் எடுக்கும்போது சம் இஃப் கண்டிஷன் பத்தி சொல்லியிருக்கு. பேஸ்ட் ஆன் தி இஃப் கண்டிஷன் சம் பண்றது பத்தி. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி அது வேற, அந்த சம் இஃப் வேற, இப்ப இந்த இஃப் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுன்றதான இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை பொறுத்து இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி பாஸ் இல்லைன்னா ஃபெயில் இதை நம்ம போடுறது அப்படின்றத பார்க்கலாமா? தான் இப்போ பாருங்க, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கு, மார்க்ஸ் இருக்கு. இந்த காலத்துல தான் நம்ம பாஸ் இல்லைன்னா ஃபெயில் போடும். நான் என்ன பண்ண போறேன், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு ஃபார்முலா போடுறதுன்னு இட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஈக்குவல் டு சைன். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன். பாருங்க என்ன இருக்கு, 3 பெராமீட்டர்ஸ் இருக்கு. அதாவது லாஜிக்கல் டெஸ்ட். இங்கதான் என்ன டெஸ்ட் பண்ணணுங்கிறத சொல்ல போறோம். லாஜிக்கலி அதை பேஸ் பண்ணி அந்த டெஸ்ட் ட்ரூவான என்ன போடணும், அந்த டெஸ்ட் ஃபால்ஸான என்ன போடணும் இதுன்றத நான் சொல்ல. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இஃப் திஸ் செல் லெஸ் தேன், இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். லெஸ் தேன் 5, இந்த செல் 35 கீழே இருந்ததுன்னா, அதாவது வேல்யூ ட்ரூ, 35 கீழே ட்ரூ அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபெயில் அப்படின்னு பண்ணணும், இல்லைன்னா பாஸ். அதாவது ஒரு இஃப் கண்டிஷன் நீங்க எடுத்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்டிங் இருக்கும், ட்ரூவான என்ன போடணும்னு இருக்கும், எல்ஸ் பார்ட் ஒன்று இருக்கும். எல்ஸ் ட்ரூ இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், எல்ஸ் இஃப் இட் இஸ் நாட் ட்ரூ என்ன பண்ணணும் அப்படின்னு. எல்ஸ் என்ன பண்ணணும், கண்டிஷன் ஃபெயில் பாஸ் அப்படின்னு போடணும் சொல்லிட்டு பாருங்க. இஃப் B3 லெஸ் தேன் 35னா ஃபெயில் போடு, இல்லைன்னா பாஸ் போடு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, லெஸ் தேன் 30 இருக்கிறதுனால 35 இருக்கிறதுனால இங்கே ஃபெயில்னு போடு. இப்போ இந்த இது என்ன பண்ணோம்னா என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வார்மா டபுள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஸ் தேன் 35 இருக்கிறதெல்லாம் ஃபெயில்னு வந்திருக்கும், மிச்செல்லாம் பாஸ்னு வந்திருக்கு. இப்போ இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம பண்ணணும். அதாவது பாஸ்ன்னு இருந்ததுன்னா அதை கிரீன்ல காட்டு, கிரீன் டெக்ஸ்ட்ல காட்டு. ஃபெயில் இருந்ததுன்னா அதை வந்து ரெட் டெக்ஸ்ட்ல காட்டு அப்படின்னு. அது எப்படி பாருங்க, ஹோம்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல். இதுல ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின் அப்படின்னு செலக்ட் பண்றேன். செல் வேல்யூ ஈக்குவல் டு பாஸ். பாஸா இருந்தா அந்த இதை எப்படி ஃபார்மேட் பண்ணணும்னு சொல்றேன். போல்டு பண்ணு, கலர் வந்து என்ன பண்ணு, கிரீனா. ஓகே, அப்புறம் திருப்பி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல், செல் வேல்யூ ஈக்குவல் டு ஃபெயிலா இருந்ததுன்னா எப்படி ஃபார்மேட் பண்ண சொல்ல, போல்டு ரெட். பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இப்ப நான் இதை இன்னும் கிளியரா சொல்லணும்னா இந்த பாஸ் ஃபெயில் கண்டிஷன் ஒர்க் பண்றதுக்கு இப்ப ஏதாவது மார்க் நம்ம பார்த்து, இது வந்து 45 பாத்தீங்களா, 45 போட்டது என்னாச்சு, இட் இஸ் கிரேட்டர் than 35. ஸோ பாஸ் ஆயிடுச்சு, இது வந்து பாஸ்ன்னு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என்னாச்சு, கலர் வந்து கிரீன் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு 50 இருக்குது, இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், 24 என்ன ஃபெயில் ஆயிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் லெஸ் தேன் 35 ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, இது வந்து ரெட்ல ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு யூஸ் கேஸ், இது ஒரு யூஸ் கேஸ். இந்த மாதிரி நம்ம மார்க்ஸ் நிறைய, ஒரு நீங்க டீச்சரா இருக்கீங்க, ஒரு இதுல மார்க்ஸ் போடணும், சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஃபெயில் மார்க் பண்ணணும். ஒரு 100 ஸ்டூடெண்ட் 200 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், மேனுவலா போடுறது. பட் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது இட் வில் பி வெரி. இதான் நான் சொல்ல நினைச்சேன். இந்த இஃப் கண்டிஷன்லயே வந்து நெஸ்டட் இஃப்லாம் இருக்காது, இஃப்குள்ள இஃப் எல்லாம் இருக்கு. இதை நான் உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ ரீட் திஸ். அப்கமிங் இதில் வரும்போது வேற ஏதாவது யூஸ் கேஸ் அந்த கண்டிஷனல் இஃப் பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். அன்டில் தென் குட் பை ஃபார் மை சேனல். இந்த சேனல் நான் பை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறேன், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரமாக நான் வீடியோ போடுவது உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து எக்ஸல் வந்து ஒரு பேசிக் திங்காக இருந்தாலும் நிறைய பேரால் யூஸ் பண்ற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலாஸ் பற்றியோ இல்லை ஷார்ட்கட்ஸ் பற்றியோ தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஷேர் டு எவ்ரிவன் ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். அதே மாதிரி அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஐடியாஸ் இருந்தால் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம மற்ற வியூவர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்னு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.